शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् ஆச்சாரிய உபதேசங்கள்லாம் ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த கிரந்தத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இதுல சொன்னதை வச்சுட்டே அந்த சிஷ்யனுக்கு ஞானம் வந்துருது அப்படின்னு சொன்னா, சாதாரணமா பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னா என்ன டெபினிஷன்? பிரகரண கிரந்தங்கள்னா சாஸ்திர ஏகதேச சொல்றதுதான் பிரகரணம்னு வந்திருக்கு. ஆனா இவர் ஏகதேசத்தை சொல்ல முழு சாஸ்திரத்தையுமே இங்க சொல்லிட்டாரு. அதனால இந்த ஒரு கிரந்தத்துல இது பிரகரண கிரந்தம்னு சொன்னா கூட இது முழுமையான ஒரு கிரந்தம். இதுல உபநிஷத்துல அங்கங்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் கோர்வையா எடுத்துன்னு வந்து முழுக்க சொல்லி அந்த சிஷ்யனுக்கு இவர் சொன்னதை கேட்ட உடனே ஞானமே வந்துருக்கு. அப்படி இது குடிக்கிறதுனால இது வந்து ஒரு முழுமையான கிரந்தம். இது குரு வச்சனாத் 479வது ஸ்லோகத்துல இது குரு வச்சனாத் ஸ்ருதி பிரமாணாத் பரமவகம்ய ததத்வம் ஆத்மயுக்தியா பிரசலிதகரணஹ சமாஹிதாத்மா அச்சலாகிருதி ஆத்மனிஷ்டதா அபூத் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ஆத்மனிஷ்டையே வந்துருச்சு. அப்படின்னாக்க இந்த கிரந்தத்தை படிச்சாலே உங்களுக்கு ஆத்மனிஷ்டை வருதுன்றதுக்கான எவிடன்ஸ் இங்கேயே கொடுத்தாரு. அதனால இந்த கிரந்தமானது ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம். ஏன்னா இதுல எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டாரு. சொன்னதோட இல்லாம நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ், எல்லாமே அத்வைதமா இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அது என்ன எக்ஸம்ஷன்? அந்த குரு கிட்ட மாத்திரம் அந்த அத்வைத பாவம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, பாவாத்வைதம் சதா காரியம். எப்பொழுதுமே பாவத்தை அத்வைத பாவத்துலதான் சதா நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் பாவாத்வைதம் சதா காரியம், கிரியாத்வைதம் ந குத்திரசிட்டு. எப்பொழுதும் கிரியையில வந்து அத்வைதத்தை பார்க்க கூடாது. நம்மளுடைய ஐடியாஸ் இருக்கணுமே தவிர கிரியையில வந்து அத்வைதம் இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம காரியங்கள்லாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி அத்வைத்தம் திரிஷு லோகேஷு, 3 லோகத்திலேயும் அத்வைத்தம் தான் ஒதட்டி. இந்த லோகமா இருக்கட்டும், மேல் லோகமா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்ம லோகமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அத்வைத்தம் தான் பரம தாத்பரியம், முக்தி. ஆனாலும் அத்வைத்தம் குருநாசா அப்படின்னா குரு கிட்ட மட்டும் அந்த அத்வைத்தத்தை வந்து நீங்க பிளே பண்ணாதீங்க. எச்ச தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. தேவர்களிடத்துல எவ்வளவு பக்தி வைக்கிறோமோ அவ்வளவு பக்தி குரு கிட்ட வச்சாங்க. எச்ச தேவே பராபக்தி, வசத்தியான பக்தி ததா, அதே மாதிரியே ததா தேவே யதா குரவ் யதா தேவோ ததா குரவ். தேவர்களுக்கு யதா தேவே ததா குரவ், தேவர்களுக்கு எப்படி பக்தி வைக்கிறோமோ அதே மாதிரி குருவுக்கு மாத்திரம் ஒரு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னார். அதை நினைவுபடுத்துறாரு. இவர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு அத்தியாசம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்றதெல்லாம் போய் ஜெகத்து போய் எல்லாம் சொன்னா இவன் எல்லாம் புரிஞ்சுட்டான். புரிந்தாலும் அவன் என்ன பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த குருவுக்கு இதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றான். அவன் நமோ நமஸ்தே குரவே மகாத்மனே 486வது ஸ்லோகம். நமோ நமஸ்தே குரவே மகாத்மனே விமுக்த சங்காய ததுத்தமாய நித்ய அத்வய ஆனந்த ரசஸ்வரூபினே பூம்னே சதா அபார தயாம்புதாம்னே அப்படின்னு. நமோ நமஹா தே குரவே, அப்படிப்பட்ட அந்த குருக்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன். தே நமஸ்தே அப்படின்னாக்கா உங்களுக்கு குருவுக்கு நமஸ்காரம். தே அப்படின்னா அந்த குருவுக்கு. தே குரவே நமோ நமஹா. ஒரு தடவை சாதாரணமா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு தடவை பண்ற வழக்கம் இல்லை. ஆத்துல இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் பண்ணா ஒரு தடவை நம்ம வழக்கத்துல பண்ணா போதும். ஆனா சன்னியாசிகளையோ பெரிய வேதாந்திகளையோ பார்த்தா 2 தடவை பாவனையா நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுக்கு மேலன்னு சொல்லியிருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 4 தடவை பண்ணுவான். இன்னொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படின்னா பண்ணிட்டே இருக்கணும், அவர் சொல்ற வரைக்கும். அப்படிதான் அவளுடைய கணக்கு. அப்படி குருவுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் இல்லை, மோர் தேன் 1 அப்படின்றதுனால அதை அந்த சாஸ்திரத்தையும் சூச்சகமாக இங்க தெரியப்படுத்துறாரு அந்த சிஷ்யன் மூலமா. நமோ நமஸ்தே குரவே, எப்படிப்பட்ட குரு? அப்படி எந்த குருவுக்கு நமஸ்காரம்? மகாத்மனே, அந்த மகாத்மாவா அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னா. அப்ப எப்படி அந்த குருவை நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா,
அவரை விமுக்த சங்காய சதுத்தமாய உத்தமமான குருவாக அவரை போற்றி, விமுக்த சங்காய அவர் எந்த சங்கமும் இல்லாத குரு அவர். அவருக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட எந்த சங்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட குரு அவர்னா நித்திய அத்வய ஆனந்த ரசஸ்வரூபினே, நித்தியமாகவும் அத்வயமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ரசத்தையே பருகி கொண்டிருக்க ரசோ வைசா ரசத்விஷ்யே வாயம் லப்த்வானந்தி பவதி யுவாத்யாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு சொல்றது. நித்திய அத்வயமான அந்த ஆனந்த ரசத்தையே அனுபவித்த பிபரே ராமரசம் அப்படின்னு. அப்படி அந்த ரசத்தை அறிந்து பருகி கொண்டிருக்கிற அந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அவருக்கு பூம்னே பூம்னே பூமா அப்படின்னாக்க அல்பே சுகமஸ்தி ச பூமா அப்படின்னாரு. பூமா அப்படின்னாக்க சனத்குமாரருக்கும் நாரதருக்கும் சம்பாதம் வந்தது. அதுல நாரதரானவர் எனக்கு இன்னும் சோகம் போல அப்படின்னு சொன்னார். சனத்குமார் கூப்பிட்டார். அவரை கூப்பிட்டு உனக்கு ஏன் இன்னும் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டார். நான் என்ன இவ்வளவு படிச்சதெல்லாம் படிச்சுட்டே இருக்கேனே தவிர ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு ரொம்ப சோகத்திலிருந்து நான் இன்னும் மீள முடியல அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னது என்ன படிச்சான்னு கேட்டார். கேட்டா 4 வேதங்கள் படிச்சேன், 6 அங்கங்கள் படிச்சேன், நாட்டிய சாஸ்திரம் படிச்சேன், கந்தர்வ சாஸ்திரம் படிச்சேன், மந்திர சாஸ்திரம் படிச்சேன், எல்லாம் நட்சத்திர சாஸ்திரம் படிச்சேன் அப்படின்னு தான் சொல்றாரு அவர். அதெல்லாம் படிச்ச வேதாந்தம் படிச்சியா அப்படி உட்காரு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞானம் வந்தது. ஞானம் வந்த உடனே தான் சோகம் போச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வித்யைக்கு பேர் பூம வித்யன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த பூம்னே அந்த பிரம்மமாகவே இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு நமஸ்காரம். அந்த பூமாவாகவே இருக்கக்கூடிய பூமன்னு சப்தம். பூமா அப்படின்னா இன்பினிட் அப்படின்ற அர்த்தம், பிரம்மனாலும் அதான் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மனே நமஹா அப்படின்னு நமஸ்காரம் பண்ண. சதா அபார தயாம்புதாத்மனே, சதா எப்பொழுதும் கருணையாக இருந்து கொண்டு, அம்புதாத்மனே கடல் போன்ற தண்ணீர்ல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இருக்கு அவருடைய கடலான அவருடைய கருணையானது. கடலுக்கு ஒப்பிடுறார் குருவனுடைய கருணைய. அப்படி அம்புதாம்னேவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமோ நமஹா ஹே குரவே ஹே குரவே அப்படின்னார். இப்படி பாவாத்வைதம் சதா காரியம் கிரியாத்வைதம் ந குற்றச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. விவகாரத்துல இந்த அத்வைத்தத்தை எடுத்துட்டு வராதீங்க. அதே மாதிரி அத்வைத்தம் திரிலோகேஷு, அத்வைத்தம் 3 லோகத்திலையும் இருந்தாலும் கூட அத்வைத்தம் குருனா சகா, குரு கிட்ட மாத்திரம் அந்த அத்வைத பாவம் வேண்டாம் அப்படின்றது. அங்க மாத்திரம் தாசிய பாவம் ரொம்ப ஆவசியகம் அப்படின்றதுனால தாசிய பாவத்துல நமஸ்காரம் பண்றாரு குரு கிட்ட வரும்போது. நமோ நமஸ்தே குரவே மகாத்மனே விமுக்த சங்காய சதுத்தமாய நித்ய அத்வய ஆனந்த ரசஸ்வரூபினே பூம்னே சதா அபார தயாம்புதாத்மனே, அபார கருணையை உடையவர்கள், எல்லையில்லாத கருணையை உடையவர். எதற்கு ஒப்பிடுகிறார்? அம்புதாத்மனே, கடல் போன்ற கருணையை வைத்துக் கொண்டிருக்க அப்படிப்பட்ட மகாத்மாவான குருவே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னார். திருப்பியும் நமோ நமஹா மீண்டும் நமஸ்காரம் அப்படி சொன்னார். அத சொல்லிட்டு யத்கடாக்ஷ சசிசாந்திர சந்திரிகா பாதபூத பவதாபஜஸ்ரமஹா பிராப்தவான் அஹம் அகண்ட வைபவ ஆனந்தம் ஆத்மபதம் அக்ஷயம் க்ஷணாத். அந்த பையன் அப்படியே புலகாங்கிதம் அடைகிறான் அந்த சிஷ்யன். எப்படி இந்த விவேக சூடாமணிய இப்படி கேட்ட உடனே எனக்கு அந்த ஞானம் வந்துடுது அப்படின்னாக்க க்ஷணாத் வந்துட்டான். அவனுக்கு பேசிட்டே இருக்காரு. அதை கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு அறியாமையே ஒரு க்ஷணத்துல அவனுக்கு அந்த ஞானமானது வந்துடுது. அந்த ஞானம் வந்ததை இப்ப பிரைஸ் பண்ணி அந்த குரு கிட்ட சொல்றான், தெரிவிக்கிறான், எனக்கு ஞானம் வந்துடுதுன்றத. எந்த கடாட்சத்தினால, கடாட்சம் அப்படின்னாக்க கடைக்கன் பார்வை அப்படின்னு சொன்னோம். அபாங்கா தேலத்வா அப்படின்னாக்க அபாங்கம்னா கூட கடைக்கன். ஏன்னா அம்பாளுடைய குருவனுடைய பார்வையானது கிரகிக்கிறோம். ரொம்ப கிட்டவும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், ஏதோ தள்ளிதான் இருக்கணும். குருவனுடைய கடாட்சத்துக்கு தான் எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா தர்மசாஸ்திரமா என்ன சொல்றது, தேவா மத்தியம பாவேன ராஜா வன்னி ஸ்திரியா குரு, இவா 4 பேர் கைதி மாத்திரம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பக்கத்துல போனாலும் ஆபத்து. ராஜா கிட்ட போய் நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்தீங்கன்னு வச்சுங்க, யாரும் இல்லைன்னாக்க இவருக்கே தண்டனை வந்துடும். அப்படி
ரொம்ப தூரத்துல இருந்தா அவளுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது, அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரிதான் ராஜா, நெருப்பும் அப்படிதான். கிட்டக்க நீங்க போனீங்கன்னா ரொம்ப சுட்டுட்டோம், ரொம்ப தூரத்துல இருந்தா சூடே தெரியாது. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ டிப்ளமசின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு நடுவுல போய் நிக்கணும். ஸ்திரீகள் தேயம் அப்படிதான், ரொம்ப க்ளோஸா ஸ்திரீகளோட பழகினா அவ வேலை கட்டிவிடுவாங்க. ரொம்ப தூரத்துல இருந்தா இவருக்கு ஆம்பளையே இல்லைன்னுவாங்க. அதான் சேவா மத்தியம பாவேன ராஜா வன்னி ஸ்திரியா. அதே மாதிரிதான் குரு கிட்டையும், குரு கிட்டையும் தேவதை கிட்டையும் ரொம்ப கிட்டக்க போனான்னா அவளுடைய கண்ணை நம்ம தகிக்க முடியாது. அதனால தூரமா இருந்தாதான் அந்த வாம்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அர்த்தத்துல கட்டாட்சம். எத் கட்டாட்ச, அவருடைய கட்டாட்சமானது எப்படி இருக்கு? சசி சாந்த சந்திரிகா. சசி அப்படின்னாக்க சந்திரன், சந்திரனுடைய ரேகைய அந்த ரேஸுக்கு பேரு சந்திரிகா அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னா சாந்திர சந்திரிகா, அது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ரேஸ். ஏன் குளிர்ச்சியான ரேஸ்ன்னு சொல்றாரு அவரு? குருவனுடைய பார்வையானது, கடைக்கன் பார்வையானது எப்படி கம்பேர் பண்றாருன்னா குளிர்ந்த சந்திர கிரணங்களுக்காக சொல்றாரு. ஏற்கனவே சொன்ன சந்திரனுக்கு குளிருக்கு பாவம் இருக்கு. ராவணானவன் தன்னுடைய குளிக்கிறதுக்கு போகும் பொழுது அவன் என்ன பண்ணா, அந்த சந்திரகாந்த கல்லுல இருந்து, அப்போ சந்திரன் உதிக்கிற சந்திரன் அந்த சந்திரகாந்த கல்லுல பட்டு அதுல இருந்து உண்டாகக்கூடிய ஜலத்துலதான் அவன் ஸ்நானம் பண்ணுவான். ஏன்னா அதுதான் ஒரு ரியலி ஃப்ரெஷ் வாட்டர். இங்க ஆத்துல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. அப்படி ரொம்ப குளிர்ந்ததான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது அந்த சந்திரன். அந்த சந்திரனுடைய ரேஸானது, சந்திரிகையானது சாந்திரமா குளிர்ச்சியா இருக்கு. அது இந்த சிஷ்யனான அந்த குருவனுடைய பார்வையானது என் மேல விழுந்தது. என் மேல விழுந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, பாதம்னா பதனம்னா கீழே விழுறது. இந்த நம்ம சம்ஸ்கிருதத்துல பாத்திரம்னு அதுல சொல்றோம்னா, அதுவும் பதன திராயத்தே இது பாத்திரம். கீழே விழாம எது காப்பாத்துறதோ அதுக்கு, அதனாலதான் அதுக்கு பேரே பாத்திரம்னு வச்சிருக்கோம். பதனம்னா அது இல்லைன்னா அதுக்கே வந்துடும் இல்லையா, அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் பாத்திரம். பதனம்னா கீழே விழுறது, பாத்திரம்னா என் மேல விழுந்ததான அந்த குளிர்ச்சியான சந்திர பிரகாசம் விழுந்ததுனால தூத பவ தாபஜ பிரமஹா அப்படின்னா, தூதம்னாக்க போக்கிட்டு, இது தூதமா அவ எடுத்தனாக்க மொத்தத்தையும் எடுத்துது. எதை எடுத்துது அப்படின்னா பவதாபஜ. இந்த சம்சாரத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு, தப்பிச்சுட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த சம்சாரத்துல இருக்கவனுக்கு அது ஆகணுமே, கல்யாணம் ஆகணுமே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே, சம்சாரத்துல அவர் கவலை. அன்னைக்கு வந்தாக்க சரி ஊருக்கு போனான்னா ட்ரெயின் வந்து இன்னும் வரலையேன்னு ஒரு கோட்டை எடுத்துக்கும் போது ஒரு பரபரப்பு. எப்ப பார்த்தாலும் பரபரப்பு அப்படின்னா இதெல்லாம் சம்சாரத்தினுடைய தாபம். இது அது தாபம். அதனாலதான் இந்த பிபி இபி எல்லாம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருது, அவளே கிரியேட் பண்ணிக்கிறது. இந்த சம்சார தாபமானது இந்த பிரம்மத்தை அறிந்தான்னாக்க மொத்தமா போயிருது. அந்த சம்சார தாபத்தினால் உண்டானது சம்சார தாபஜ. சம்சார தாபத்திலிருந்து உண்டான அந்த சிரமங்கள், அந்த சிரமங்கள் எல்லாம் அவருடைய குளிர்ச்சியான சந்திர பிரகாசம் என்னுடைய மேல விழுந்ததுனால தீர்ந்து விட்டது, தூதமாயிடுது. இப்ப நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆம் அகண்ட வைபவ ஆனந்தம் அப்படின்னு. நான் அளவு கடந்த அந்த பெருமை வாழ்ந்த அகண்ட அப்படின்னாக்க கண்டம் இல்லாத, ஒரு லிமிடேஷன் இல்லாததான அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஆனந்த வைபவம். வைபவம் அப்படின்னா குளோரி, அந்த ஆனந்தத்தினுடைய வைபவம். அந்த ஆனந்தம் எப்ப தங்கு தடை இல்லாத, ஒரு துக்க கலப்பு இல்லாத ஒரு ஆனந்தத்தை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அது எப்படி இருக்கு? என்னுடைய ஆனந்தம்னா அக்ஷயமாக இருக்கு. மிச்ச ஆனந்தங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் எல்லாம் க்ஷயமான ஆனந்தம் தான் உலகத்துல பார்த்தது. ஆனா இந்த வேதாந்த ஜன்ய ஞானமானது எப்படி இருக்கு? அந்த குருவனுடைய கிருபா கடாட்சத்தினால அடையப்பட்டதான இந்த பிரம்ம ஞானமானது அகண்ட வைபவ ஆனந்தம், அதுவும் இல்லாம அக்ஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை, ஆத்மபதம், அப்படிப்பட்ட அந்த ஆத்மபதத்தை அவர் என்ன பண்ணாரு? க்ஷணாத் பிராப்தவான். ஒரு க்ஷணத்துல இப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் இப்படி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ நான் கேட்டுட்டே இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கேன். ஆனா ஒரு தவிர அது என்ன இருக்குன்னா பிளாஷா அது இவனுக்கு ஒரு க்ஷணத்துல வந்துட்டு. அது என்ன க்ஷணம் அப்படின்னாக்கா, தயானந்தா ரொம்ப அழகா சொல்லுவார் சுவாமிஜி. இந்த சைக்கிள் பேலன்ஸ் நீங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, சைக்கிள் பேலன்ஸ் வந்துட்டு எப்போ வந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு? எந்த க்ஷணத்துல ஏதோ 4-5 நாள் நீங்க ஓட்டிட்டே இருந்தீங்க, திடீர்னு ஒரு பர்டிகுலர் டே உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்துடுது. நீங்க எப்படி ஓட்டிட்டு இருக்க? அப்படி இவன் டெய்லி அந்த பிரம்மத்திலேயே வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு க்ஷணத்துல இவனுக்கு அந்த சைக்கிள் பேலன்ஸ் வந்த மாதிரி இவனுக்கு அந்த ஞானம் வந்துடுது.
அது ஏதோ ஒரு இடத்துலதான் வந்திருக்கும். அது வரைக்கும் ஆடிட்டு தான் சைக்கிள் ஓட்டிருந்தேன். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் அந்த ஆடல் நின்று போச்சு, எனக்கு பேலன்ஸ் வந்துட்டு, எனக்கு கிரிப் வந்துட்டு, ஹேண்டில் பார கரெக்டா டேக்கிள் பண்ற மாதிரி ஆச்சு. அப்படி இவனுக்கு அந்த வேதாந்தத்தை படிச்சு ஒரு நாள் அவனுக்கு அந்த அந்த நிலையானது வருது. அவனுக்கு ஒரு க்ஷணத்துல அது க்ஷணாத் ஆத்மபதம் பிராப்தவான், கிடைக்கப்பெற்றேன் அப்படின்றான். தைரியமா சொல்றான், அந்த க்ஷணத்துல எனக்கு கிடைக்கப்பட்டது, அதனால அப்பேற்பட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். யத்கடாட்ச சசி சந்திர சந்திரிகா வாத பூத பவதாபஜ ஸ்ரமஹ பிராப்தவான் அஹம் அகண்ட வைபவ ஆனந்தம் ஆத்மபதம் அக்ஷயம் க்ஷணாத். அந்த ஆத்மபதமானது அக்ஷயமான ஆத்மபதமானது அகண்ட ஆனந்த வைபவமான அதுதான் நான் என்று அந்த க்ஷணத்தில் உங்களுடைய கருணா கடாட்சத்தினால் கிடைக்கப்பெற்றேன், அதனால உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அந்த நமஸ்காரம் பண்றான். இதுல என்ன ஆச்சு, இங்கேயே எவிடன்ஸ் இருக்கு. அவன் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து நமஸ்காரம் பண்றான். இதே பாடத்தை கேட்டான், இதே மாதிரி கேட்டவன. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த விவேக் சூடாமணியில ஆச்சாரியர் பிரகரண கிரந்தமாக எழுதினாலும் முழு வேதாந்தத்தையும் இங்க எடுத்துன்னு கொடுத்துட்டாரு அவனுக்கு. அந்த உத்தம அதிகாரியா இருக்கக்கூடிய அவனுக்கு இதை கேட்ட உடனேயே ஞானம் வந்துருக்கு அப்படின்றது இங்க தெரியுது. அந்த உடனே அவன் ஒரே சந்தோஷத்துல புலகாங்கிதம் அடைஞ்சான். அவன் எப்பேற்பட்ட ஞானம் எனக்கு, நான் எப்படியோ இருந்த ரோட்ல எல்லாரும் மாதிரி தான் நானும் சாப்பிட்டேன், எல்லாரும் மாதிரி எனக்கும் கவலைகள்லாம் இருந்தது, என்ன போய் இப்படி பிரம்மமா ஆக்கிட்டாரு அப்படின்னு நினைச்ச உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல குதிக்கிறான். தன்யோகம் கிருதகிருத்யோகம் விமுக்தோகம் பவக்ரஹாத் நித்யானந்த சுரூபோகம் பூர்ணோகம் த்வதனுக்ரஹாத். குருவே, உங்களுடைய அனுகிரகம் என்ன பண்ணிருக்கு பாருங்க. எப்படியோ இருந்த என்ன தன்யோகம் பாக்யசாலியா ஆயிடுச்சு, அதிருஷ்டகாரனா ஆயிட்டேன். நான் நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்த என்ன தன்யா ஆகிட்டாரு. தன்யோகம் பாக்யவான் தன்யா ஆனாக. தன்யாஷ்டகான ஆச்சாரியால் எழுதியிருக்காரு. யார் தன்யன்? இந்த ஆத்ம ஞானத்தை பண்றவன் தான் தன்யா. அது இல்லாதவர்கள் தன்யன்னு சொல்லிக்கிறதுக்கே இல்ல. இதெல்லாம் உண்மையிலேயே ஃபார்ச்சுனேட் பர்சன்னாக யாரு? இவன் தான், இந்த வேதாந்தத்தை படிச்சவன் தான் ஃபார்ச்சுனேட் பர்சன். பாக்கி பேர் எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. தன்யோகம் கிருதகிருத்யோகம் கிருதகிருத்தியன் அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்தவன், செய்ய வேண்டிய கர்த்தவியமான விஷயத்தை கிருதம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்தவனா நான் ஆயிட்டேன். இல்லைன்னா எனக்கு தெரியாமே போயிருக்கோம். நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னாக்க, இந்த வேதாந்தத்தை இந்த பிரம்மத்தை அறிவதற்காக தான் பிறந்தோம் அப்படின்ற அந்த போலே தெரியாம இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை அறியவும் செய்து அப்படி பண்ணதுனால அவனுக்கு அந்த கிருதகிருத்தியன் அப்படின்னாக்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்தவன். பாக்கி பேரெல்லாம் எதுக்காக பிறந்தாலும் அந்த காரியத்தை யாராவது செய்தானா? யாருமே செய்யல. இந்த வேதாந்திக்கு மாத்திரம் தான் இந்த ஒரு அடைமொழி கரெக்டா பொருந்தும். கிருதகிருத்தியன் அப்படின்னாக்க செய்ய வேண்டியது செய்யறது. வேதாந்தத்தை படிக்கிறது தான் ஒரு ஹியூமன் பீயினுடைய ஒரு கோல். அதை செய்தாதான் செய்ததா ஆகும். பாக்கி பேர் எல்லாம் இந்த லைஃபை வேஸ்ட் பண்ண மாதிரி தான் கணக்கு. மகதி வினஷ்டின்னு சாஸ்திரம் அதான் சொல்றது. ஆத்மஹான்னு சொல்றது. இவன் தெரியாமையே சேர்த்து போயிட்டானா தன்னை தானே அவன் கொண்டுட்டான் அப்படின்லாம் சொல்றது. சூசைடு அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இவரும் ஆரம்பத்துல சொன்னார். அதை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரியலன்னாக்க இந்த லைஃபே வேஸ்டா போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பிச்சவர் சொன்ன உடனே இவன் அதை கேட்ட உடனே இப்பொழுது இவனுக்கு ஞானம் வந்துருக்கு. அப்பதான் அந்த ஞானம் வந்த உடனேதான் கிருதகிருத்தியன்னு சொல்லிக்க முடியும். அதனால கிருதகிருத்தியோகம் விமுக்தோகம். விமுக்தோகம்னா விடுதலை அடைந்தவன். எதிலிருந்து விடுதலை அடைந்தான் அப்படின்னா பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்தான். அது என்ன பந்தம்? அதுதான் இந்த சம்சார சாகரம். இந்த சம்சாரத்துல அப்பா அம்மா குழந்தை கொண்டாட்டி இப்படி இந்த பவசாகரத்துல போய் மாட்டினான் அவன். இதுல இருந்து பிறவி பெருங்கடல்ல இருந்து அவனால வெளியிலவே வர முடியல, நீங்க முடியாம. இது எப்படி ஆச்சுன்னா, இந்த பிறவி பெருங்கடல்ன்றது எப்படின்னா ஒரு முதல மாதிரி. அது ஒரு கிரகம். அது இவன் பிடிச்சி நன்னா பிடிச்சிருக்கு. அந்த மேலும் 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 இவனுக்கு சம்சாரம் வளர்றதை தவிர சம்சாரத்துல இருந்து வெளியில வரணும்னு இவனால நினைக்க முடியல. வயசாச்சு, 60 ஆச்சு, 65 ஆச்சு, இன்னும் சம்சாரம் விட மாட்டேங்கிறது அவனுக்கு. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, அப்ப ஏற்பட்ட முதலையில போய் மாட்டின்ட்டான் இவன். வெளியில வர முடியல. இத போய் இந்த கண்டுபிடிச்சு நீதான்பா ஆத்மா, உனக்கு யாரோடைய சங்கம் கிடையாது, இதெல்லாம் பொய்யான சங்கத்தை வச்சு ஏமாறாத, குடும்பம் எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய ஆத்ம ஞானத்துக்கு தடை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாத்துல இருந்து நீ எப்ப தப்பிக்கிறியோ அப்பதான் நீ கிருதகிருத்தியனாக ஆவாய், அப்பதான் நீ தன்யனாக ஆவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இதை தெரிஞ்சுட்டு அவன்
விமுக்தோகம் அப்படின்னா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே ச அக்ஷய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்றது. அந்த பிரம்மத்தை அறியிற வரைக்கும் இவனுடைய ஹிருதயத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டான். எல்லாரும் பாசம்ன்ற முடிச்சு எல்லாரும் பார்த்து இவன் கவலைப்படுறான். இவன் என்னமோ உலகத்துல வந்தது இவர் தான் பெரிய தாதா மாதிரியும் பாக்கி பேர்லாம் அவன் இல்லையா நான் அவ்வளவு பண்ணேனே இவ்வளவு பண்ணேனே நான் தானே நான் இல்லைன்னா அவன் எப்படி கல்யாணத்தை நடத்துவான் நான் இல்லைன்னா இந்த குடும்பம் எப்படி ஓடும் இதெல்லாம் பந்தம் இவனா இவனுக்கு போட்டு இந்த பந்தங்கள் யாரையும் நம்பி இல்லை. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார் ராமகிருஷ்ணர். ஒருத்தர் என்ன பண்ணாரா ரொம்ப சின்ன வயசுலயே எங்க நாட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஓன்னு அழுதானா எப்படியாவது சுவாமிஜி நீங்க அவரை உயிரோட கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னா சரி நான் அவர் பார்த்தாரா அந்த சாமியார். சரி இவாளுக்கு அதை புரிய வைக்கணும். ஏன்னா லைஃப்ல ஒரு சாகிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம். அவருக்கு எவ்வளவு நாள் போட்டதோ அவ்வளவுதான். இந்த துக்கம் இருக்கதான் இருக்கும். அந்த துக்கத்தை வச்சுட்டே நீங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க முடியாது. அதுல இருந்து வெளியில வரணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு வாங்கினாராம். சரின்னு தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. தண்ணி எடுத்துன்னு வந்த உடனே பாவம் ரொம்ப சின்னவன் நீங்க எல்லாரும் அழறீங்க பாவம் சின்ன வயசுலயே போயிட்டான்னு. அதனால உங்க அப்பாவை கூப்பிடு இந்த பையனுடைய அப்பாவை கூப்பிடு பாவம் உங்களோட பையன் போயிட்டான் என்ன அதனால நீங்க இந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா நீங்க போயிடுவீங்க அதுக்கு பதில் அவன் உயிரோட வந்துடுவான் அப்படின்னு குடிப்பாரா வாப்பா இல்ல அவன் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா நான் இல்லைன்னாக்க எப்படி அப்படின்னா ஓஹோ அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா உங்களுக்கு சரி உங்க அம்மாவை கூப்பிடுங்க அவ்வளவு கேட்கலாம் இல்ல நான் இல்லாம எங்க ஆத்துக்கார் எப்படி இருப்பாரு இந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்கும் நான் இருக்க வேண்டாமா நான் குடிக்க முடியாதுன்னு அதுவும் கரெக்ட் தான் நீங்க ரெண்டு பேரும் வேணா ஒய்ஃப் தான் கரெக்ட் ஏன்னா அவதானே இவனுக்கு ரொம்ப அழுதா செத்து போனது யார் அதிகமா அழுதுது ஒய்ஃப் தானே அழுதா நீ குடிமா அப்படின்னா ஐயோ நான் என் குழந்தைய எப்படி விடுவேன் அப்படின்னா என்ன குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நான் வேண்டுமே கரெக்ட் தான் நீங்க கேட்கறது எங்க ஆத்துக்காருக்கு பண்ணலாம் ஏதோ டபாய்க்கிறா எல்லாம் சொல்லி ஆனா என் குழந்தையான அந்த குழந்தைய கூப்பிட்டாரு சரி நீ கொஞ்சம் குடிக்கிறியாடா அப்படின்னு அவன் அம்மா அப்பா எல்லாரும் அந்த குழந்தைய குடிச்சு இழுத்துன்னு வந்துட்டாங்க ஐயோ இது யாராவதுமா ஒரு ஆள் வந்திருக்காரு என்ன இவர்கிட்ட வாண்டான்னு அப்போ அவர் சொன்னாதான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஆள் இவர் தான் அதனால கரெக்டா தான் கடவுளை கொண்டு விட்டாங்க அப்படின்னா அப்படி என்னன்னாக்க இந்த பவ கிரகத்துல மாட்டிட்டு இருக்கான் அவன் இந்த பகவதை யோசிச்சு பார்த்தா அதனாலதான் ஆச்சாரியர் தான் அசோச்சியான் அன்பசோச்சத்துவம் பிரஜாவாதாம்ச பாஷத்தை கதாசூன்னு கதாசூன்னாரு ரெண்டு கேட்டகரி தான் உலகத்துல ஒண்ணு போனவன் இன்னொன்னு போறதுக்கு ரெடி ஆயிருக்கிறவன் ரெண்டு கேட்டகரி தான் இதுதான் உண்மை பாக்கி எல்லாம் பொய்யான ஒரு வேகம் ஆட்கார் மேல ஆசை குடிக்க வேண்டியதானே அந்த தண்ணிய ஏன் குடிக்கலன்னா எல்லா உலகத்துல இப்படிதான் பொய்யான வாழ்க்கையில தான் ஓட்டிட்டு இருக்குன்றத நம்ம புரிய வச்சுக்கிறது இந்த சாஸ்திரம் தான் இதுதான் பவக்கிற இதான் இந்த முடிச்சு இந்த பந்தமானது எப்ப போகும் அப்படின்னா இந்த வேதாந்தம் கேட்டா மாத்திரம்தான் இந்த ஜோக்க நம்ம ரசிக்க முடியும் யாரு கேட்டாலும் ரசிக்க முடியாது ஏன்னா அந்த ஆத்ம ஞானம் வந்தாதான் இது ரசிக்க முடியும் அதனால்தான் தஸ்மின் திருஷ்டே பராவரே அந்த உபமான சகுண பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு தான் வித்தியத்தை இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வைஃப் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் திங்ஸ் டுவர்ட்ஸ் ஃபாதர் மதர் இதெல்லாம் உடையும் அப்படின்றதுக்காக வித்தியத்தை இந்த ஹிருதய கிரந்தி அப்பதான் இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரும் அந்த விடுதலை ஆகும் அந்த விடுதலை தான் இந்த சொல்ற விமுக்தோகம் பவக்ரஹாத் நித்திய ஆனந்த ஸ்வரூபம் அது மாத்திரம் இல்ல நான் எப்படி நித்திய சுகம் நித்திய ஆனந்தம் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வந்து போற ஆனந்தம் இல்ல துக்க கலப்போட இருக்கக்கூடிய ஆனந்தம் இல்லாத நிச்சயமான ஒரு ஆனந்தம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா என்னுடைய சொரூபத்துல இருந்து அது வரணும் ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்ற கூட சச்சிதானந்த ஸ்வரூபமாக தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அது மாத்திரம் இல்ல பூர்ணோகம் எனக்கு இன்செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருந்தது யாராவது தானே இவாளுடைய தெய்வம்லாம் எனக்கு வேணும் பொண்டாட்டி தெய்வம் அப்பா தெய்வம் யாருக்கு வேணும் அசருக்குதான் வேணும் ஏன்னா அவனால வாழறதுக்கு துப்பு இல்ல அதனால வேணும் இவன் எப்படி அப்படின்னா இவன் பூர்ணகா இவன் முழுக்க செக்யூர்டு பர்சன் இவனுக்கு வேணுங்கிறது எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட பூர்ண ஆனந்தமா அனுபவித்துக் கொண்டிருக்கிற எதுக்கு யாருடைய சப்போர்ட் இல்லை சப்போர்ட் வேணும்னா காமம் வரும் காமம் வந்ததுன்னா குரோதம் வரும் குரோதம் வந்ததுன்னாக்க துவேஷம் வரும் துவேஷம் வந்ததுன்னாக்க சுதி பிரம்சம் வரும் சுதி பிரம்சம் வந்ததுன்னா புத்தி நாசம் வரும் புத்தி நாசம் வந்தா செத்து போயிடுவான்னு சொன்னாங்க சங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசாத் வினஷ்யதி இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஐ எம் இன்செக்யூர்னு இவன் நினைச்சான்
இப்போ அந்த இன்செக்யூரிட்டி இல்லைன்னா இது எல்லாம் எனக்கு போச்சு என்ன. அப்படி பூர்ணஹா அவன் வந்து ஐ எம் நாட் வேவ், ஐ எம் ஒன்லி வாட்டர். ஓஷன் நினைச்சான், ஓஷனும் இல்லை, அதுவும் வாட்டர் தான். எல்லாரும் அந்த வாட்டர்ன்ற பிரக்கியம் வந்துச்சுன்னா பூர்ணத்துவம் வந்துடுறது. அது வேவுன்னு நினைக்கிற வரைக்கும் அது சின்னதா இருந்தது, வந்து போற மாதிரியே வரோம் சாகுறோம் அப்படின்னு நினைச்சிருந்தது. ஓஷன் நினைக்கிற வரைக்கும் நான் தான் பெரிய ஆளுன்றது ஈகோ இருந்தது. ரெண்டு இல்ல, ரெண்டு என்ன வஸ்துதாக வாட்டர் தான் அப்படின்றது அந்த பூர்ணத்துவம். பூர்ணமா யோசிச்சு பார்த்தா அதுதான். அப்படி பூர்ணஹாஹம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண வரைக்கும் அந்த பூர்ணத்துல இருந்து பூர்ணத்தை எடுத்தா கூட பூர்ணமே அவசியதே. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பூர்ணஹா அகம் அனுகிரகா. இதனால இவ்வளவும் எனக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணணும் கூட. அனுகிரகா, உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த பூர்ணனா நான் இன்னைக்கு ஆயிட்டேன். உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் நித்திய ஸ்வரூப ஆனந்தமா நித்திய ஆனந்த ஸ்வரூபனாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் நான் தன்யனாகேன், அதனாலதான் நான் கிருதகிருத்தியனாக ஆனேன்னு அப்படியே சந்தோஷப்பட்டு குதிக்கிறான் அந்த பையன். தன்யோகம் கிருதகிருத்தியோகம் விமுக்தோகம் பவத்கிரஹாத் நித்யானந்த ஸ்வரூபோகம் பூர்ணோகம் த்வதனுகிரஹாத் அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்திலேயே அவன் இன்னும் சொல்லிட்டே போறான். அசங்கோகம், எனக்கு இந்த உலகத்துல யாரோடையுமே சங்கம் இல்லை. யாருடைய சங்கம் இருந்தாலும் அது பின்னாடி ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தான் இருக்கு அப்படின்ற தெரிஞ்சு. அதனால அசங்கஹாகம், நான் சாட்சியா இருக்கேன், அவ்வளவுதான், அந்த பிரம்மமா இருக்கேன். இந்த ஜாகிரத்தை சொப்பனம் சுஷுப்தின்ற 3 நிலைகள்ல எதோடய நான் சங்கமிக்கவே இல்லை. அந்த 3த்தையும் நான் வெளியில நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாட்சியா இருக்கேன். அசங்கோகம், அசங்கோயம் ஆத்மா அப்படின்னு உபதேசம் பண்றது உபனிஷத்து. அனங்கோகம் அலிங்கோகம் அபங்குரஹா பிரசாந்தோகம் அனந்தோகம் அமலோகம் சிரந்தனஹா. அசங்கோகம், நான் எதோடைய சங்கம் இல்லாதவன், எந்த பற்றும் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கக்கூடியதெல்லாம் நான் பிரம்மஸ்வரூபமா 2வது ஒரு பொருள் இருக்குமே ஆனால் பற்று வரும். 2வது பொருளே இல்லாத நிலையில நித்திய அத்வய ஆனந்த நிலையில இந்த 2வது பொருள். அதனால அசங்கஹாகம், அசங்கஹாகம் அனங்கஹாகம், எனக்கு எந்த அங்கமும் கிடையாது. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இவ்வளவு நாள் நான் நினைச்சிருந்தேன் இந்த பாடின்னு, இதெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படின்னா அவயவமே கிடையாது. நிரவயமா இருக்கிறது பிரம்மாண்ட தெரிஞ்சதுனாதான் பிரம்மமாச்சு. நிரவயமா இருக்கிறதுல அனங்கஹா அகம் அலிங்கஹாகம், ஒரு அடையாளம் கிடையாது. லிங்கம்னா அடையாளம். வானத்துல வானம் வந்து சிவனுக்கு ஒரு அடையாளம், சாலிகிராமம் விஷ்ணுக்கு ஒரு அடையாளம், இந்த ஸ்ரீசக்கரம் அம்பாளுக்கு ஒரு அடையாளம், வேலு முருகனுக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வச்சுட்டு இந்த அடையாளங்கள் எல்லாம் சகுனமான விஷயங்கள். ஒன்னை இன்னொன்னா கத்திச்சு நம்ம பார்க்கணும். அங்க போய் சாலி கிராமத்துல நான் விஷ்ணு புத்தியை நான் எடுத்துன்னு வந்து பார்க்கணும். இது வந்து சுவாலி கிராமம்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நான் கஷ்டப்பட்டு அதை விஷ்ணு ஆக்கணும். வானான்றது கல்லுன்றது எனக்கு தெரியும், நர்மதால இருந்து எடுத்துன்னு வந்ததுன்னு. ஆனா அதுல நான் சிவனை இன்வால்வ் பண்ணணும். இப்படி எல்லாமே உபாசனைக்காக உன்னை ஏற்றி வச்சு பாக்குறதா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த பிரம்மத்துக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஏன்னா ஒரு குணமும் கிடையாது. அந்த நிர்குணமாக இருக்கிறது. அது எப்பொழுதும் எப்படி இருக்கு, நிர்விகாரமா இருக்கு, நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது. அப்படிப்பட்ட அடையாளமற்றவன் தான் நான். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. இருக்குதுன்னா ஒரே ஒரு ஐடென்டிட்டி பிரம்மம். அந்த பிரம்மம் பேரு அது புரியறதுக்காக நான் பிரம்மன்னு சொன்னேன்னா கூட அதையும் ஒரு பேரால குறிப்பிட்டேன்னா அது உலகத்துல இருக்கிற பொருள் ஆயிடும். ஆனால் அந்த பிரம்மமும் நான் இல்லை, அந்த அடையாளமும் அந்த பேரு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா. அந்த பிரம்மான்னு நான் சொல்லிட்டேன்னாக்கா அது ஒரு பேரு. அது ஒரு பேருன்னா உலகத்துல இருக்கிற பொருளுக்கு தானே பேர் இருக்கும். அப்ப இதுல இதுவும் உலகத்துல இருக்கிற பொருள் ஆயிடும் அந்த பிரம்மமும். அதுவும் இல்லை. நான் அகம் அலிங்கஹா அபங்குரஹா. பங்குரஹானா அழிவது, அழிதல் அப்படின்றது உலகத்துல எதுக்கெல்லாம் என்னால் தெரியப்பட்ட பொருள்கள் எல்லாம் அழியப்பட்டது. இது எப்படின்னா அறிவாவே இருக்கக்கூடிய பொருளுக்கு அழிவு கிடையாது. அதனால அபங்குரஹா, அந்த நான்ன்றதுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. அதனால அபங்குரஹா பிரசாந்தஹாஹம், எப்பொழுதும் சாந்தமா இருக்கேன். எதுலயே எனக்கு இந்த பரபரப்பே கிடையாது, இந்த டென்ஷன்றதே கிடையாது. அது வேணும் இது வேணும், போனோமா, இது வரலன்னா என்ன பண்றது, அது வரலன்னா என்ன பண்றது, இந்த அனாவசியமான இந்த டென்ஷன் இருந்துதான் மனசாந்தியே இருக்காது. சாந்தமா இருக்கக்கூடியவன், பிரகர்ஷேன சாந்தம். அப்படி முழுமையான பரமசாந்த ஸ்வரூபியாக நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அனந்தஹாஹம், அனந்தஹா அப்படின்னாக்க லிமிட்லெஸ் வச்சுக்கணும். ஏன்னா அங்க அபங்குரஹான்னு சொல்றதுனால அழிவில்லாதவன் சொல்லிட்டாரு. அந்தம் இல்லாததுன்னு சொல்றதுல அனந்தஹான்னா அவருக்கு வந்து லிமிடேஷனே கிடையாது, அளவுன்றதே இவருக்கு கிடையாது.
அனந்தகான எப்பொழுதுமே இருப்பார், எப்பொழுதும் அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. எது எது ஆதி தெரியலையோ அது அனாதி, எதுக்கு அந்தம் தெரியலையோ அது அனந்தம். அப்ப என்ன சொன்னார் கௌடபாதாச்சாரியார், ஆதோ அந்தேஜ என் நாஸ்தி, ஆதியும் அந்தமும் இல்லைன்னாக்கா வர்த்தமானேபி தத்ததை, எப்போ அதுக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்களோ அப்ப நடுவில் மொத்தம் அது எப்படி இருக்கும்? அப்போ இல்ல அப்படின்னா இருக்கிறது பொய்யான தோற்றம், அது இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அனந்தஹாகம் அமலஹாகம், இந்த சகுனமா இருக்கும் பொழுது எனக்கு என்னமோ ஆணவ மலம் இருக்கா மாதிரியும், கார்மிக மலம் இருக்கா மாதிரியும், காய்க மலம் இருக்கா மாதிரியும், என்னமோ மலங்கள்லாம் அந்தராத்மாமே சித்தியந்தாம் ஜோதிரகம் விரஜாவி பாப்மா பூயாசம் சுவாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப ஞானம் வந்த உடனே எனக்காவது மலமா அது சாஸ்திரம் என்னை பார்த்து என்ன சொல்றது, ததேவ சுப்ரம் ததமிருதம் தத் பிரம்மா அப்படின்னு சொல்றது. சுப்ரம் சுத்தம், சுத்தமா இருக்கக்கூடிய எனக்கு எந்த மலம் விட்டோம்? நிரஞ்சனம் நிறவயம், நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம், இதுல எதுவும் ஒட்டவும் ஒட்டாது, இதுல எந்த தோஷமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்துல மலை எது? அதான் ஆகையினால நாம் நிர்மலா, நான் நிர்மலமா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஒரு அசுத்தமும் எனக்கு கிடையாது. நிரந்தனா, எப்பொழுதும் சிரந்தனமா இருக்கான்னாக்க இந்த சனாதனமா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கேன், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கேனே அப்படின்னு அந்த ரியலைஸ் பண்ணி அந்த ஞானத்தினுடைய நிலையை எடுத்துக்கிறோம். அசங்கோகம் அனங்கோகம், எனக்கு ஒரு அங்கமும் கிடையாது. அசங்கோகம் அனங்கோகம் அலிங்கோகம், ஒரு அடையாளம் கிடையாது. அபங்குரஹா, அழிவு என்பது எனக்கு கிடையாது. பிரசாந்தஹா, நான் பரமசாந்தன். அகம் அனந்தஹா, எல்லை இல்லாத அளவு கடந்தவன் நானு. அகம் அமலஹா, ஒரு மலமும் இல்லாதவன் நானு. நிரந்தனஹா, என்னைக்கே இருக்கக்கூடிய சத்து. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் அமலமாகவும் அசங்கமாகவும் அனங்கமாகவும் அலிங்கமாகவும் இருந்து கொண்டு பிரசாந்தமாகவும் இருக்கிறவன் தான் நானு அப்படின்னு புரியும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானம் ஆனந்தம் பிரம்மா நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் பிரம்மா ததேவ சுக்ரம் தத்தமத்தம் தத் பிரம்மா அப்படின்னு எல்லா சுதியிலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அப்படியாகவே நான் இருக்கேன்னு அதை ஒண்ணு தாங்க. அந்த சமாதியில கொஞ்ச நாள் இருந்து கிஞ்சித் காலம் சமாதாய வெளியில வந்தோடனே இவன் சொல்ற வார்த்தைகளுக்கு வித்தான திசை என்ன சொல்ற மாதிரி, அகர்த்தாகம் அபோக்தாகம் அதிகாரோகம் அக்ரியா சுத்தபோதஸ்வரூபோகம் கேவலோகம் சதாசிவஹா. நான் எப்படிப்பட்ட ஸ்வரூபன் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. அகர்த்தாகம், எனக்கு கர்த்தத்துவமே கிடையாது. ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்ததுன்னா தானே, செய்ய வேண்டிய வேலையே இல்லை. எதுக்காக நான் செய்யறேன்னாங்க, ஊருக்காக நான் சும்மா அப்படி நினைக்கிறேன் அவ்வளவுதான். தவிர எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது. இந்த விதத்தை எதுக்காக, எனக்கு நான் தான் பிரம்மான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் காரியத்தினால சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லையே. அதனால அகர்த்தாகம் அபோக்தாகம், நான் எதையும் அனுபவிக்கிறவன் இல்ல. இந்த அனுபவித்து இந்த உடம்புக்காக இவ்வளவு நாள் அதை போட்டிருந்தேன், இப்ப நான் தான் பிரம்மம் ஆயிட்டேனே, எனக்கு ஒண்ணு அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. அகம் அபோக்தா அகம் அதிகாரா, இந்த ஷட்பாவ விகாரங்கள் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபட்சியதே வினஷ்யத்தின்ற பாவ விகாரங்கள்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆத்மாவுக்கு இதெல்லாம் வருமா? இந்த பாவ விகாரங்கள்லாம் வரவே வராது. அதனால அகம் அதிகாரா, ஒரு விகாரமும் ஒரு மாறுதலும் இல்லாதவன். அகம் அக்ரியா, எனக்கு செயல்ன்றதே கிடையாது. செயல்ன்றது இருந்தாதானே நான் கர்த்தாவாக முடியும். நான் அகர்த்தான்னா என்ன அர்த்தம்? அக்ரியா, ஒரு கிரியே எனக்கு இல்ல. அகர்த்தாகம் அபோக்தாகம் அதிகாரஹாகம் அக்ரியாகம், ஒரு செயலும் இல்லாதவன் நான். சுத்த போத ஸ்வரூபோகம், நான் யார் அப்போ அப்படின்னா சுத்த போதம், அந்த நிர்மலமான நிஷ்கிரியமான சாந்தமான நிரவத்தியமான நிரஞ்சனமான சத்தியமான சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த சுத்தமான அந்த அறிவு, அந்த அறிவாகவே அறிவு கட்டி பிரஜானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொன்ன அந்த அறிவு கட்டியாக அதையே சொரூபமாக இருக்கிறவன் நான். சுத்த போத ஸ்வரூபோகம், அது மாத்திரம் கேவலோகம், எனக்கு ஒரு தொடர்பும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல கிடையாது. I am not at all concerned with it. அதனால I am விலட்சணா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குடைய, உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளோடையும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கேவலா அப்படின்னாக்க தனித்து இருக்கிறாங்க, இது எதனாலும் எனக்கு சம்பந்தமே வேண்டாம். கேவலோகம், அது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் சரி இப்படிலாம் இருந்தா ஒருவேளை வருத்தப்படுவீங்களான்னா எப்பொழுதும் சந்தோஷமா எடுத்துக்கொண்டே சதா சிவா
எப்பொழுதும் அந்த சத்தியம் சிவம் ஸ்வரூபமா இருந்து கொண்டே இருக்கான். சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச வித்யா அப்படின்னு பாண்டித்ய உபநிஷத்துல சிவமாகவும் அனந்தமாகவும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எதுவோ அதுதான் நான் அப்படின்னு சொன்னார். பரமமங்கல ஸ்வரூபம் அப்படின்னு சிவக்கேவலோகம்னு சொல்லக்கூடிய சதா சிவா, சதா அந்த சிவனாகவே நான் இருந்து என்னைக்கும் அந்த மங்கள வடிவனாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரின்னு அப்படிப்பட்ட மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் அவர்கிட்ட அந்த மங்களஸ்வரூபத்தை கேட்கிறான். அவனும் இவனும் அப்படிதான் ஆயிட்டான். சிவஸ்வரூபமாகவே ஆனதுனால பரம மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால மங்களத்தை எதிர்நோக்கி இவன் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. அதனால சதா சிவா அப்படின்னு திரஷ்டுஹு ஸ்ரோதுஹு இதெல்லாம் விஷம விருத்தத்துல இருக்கு, சமமான விருத்தமா இல்ல. இதெல்லாம் ஆச்சாரியார் அந்த ஞானத்துல எழுதின வர்த்தஸ் இதெல்லாம். அதனால அப்படி அப்படியே வந்து புரோசானரா படிக்கிறதா இதெல்லாம் சேர்ப்பு. திரஷ்டுஹு ஸ்ரோதுஹு வக்துஹு கர்த்துஹு போக்துஹு விபின்ன ஏவாஹம் நித்ய நிரந்தர நிஷ்கிரிய நிச்சீம அசங்க பூர்ண போதாத்மா. திரஷ்டுஹு பார்ப்பவன், திரஷ்டானா பார்க்கிறவன். திரஷ்டுஹு அந்யத்து இவன் திருஷ்டுவை விட பின்னாடி போட்டார் அவரை. விபின்னஹா திரஷ்டுவை விட வேறானவன் இவன், திரஷ்டாவை விட. நான் பார்ப்பவன் இல்லையே, திருஷ்டுவை விட வேறான். திருஷ்டுஹு பின்னஹா திருஷ்டுவை விட வேறானவன் நான். திரஷ்டுஹு வேறானவன். ஸ்ரோதுஹு நான் கேட்கிறவனா, நான் இவ்வளவு நாள் சாஸ்திரங்கள்லாம் கேட்டேன்னா அதெல்லாம் அஞ்ஞான நிலையில கேட்டேன். அப்ப எனக்கு தெரியலன்னா அதனால வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. இது பின்னாடி பார்க்கணும், சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இப்ப இல்லை அந்த சாதனங்கள்லாம். ஏன்னா அவர் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடியவருக்கு அது ஒண்ணு இல்லை, எல்லாம் ஏணி மாதிரி எல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எனக்கு. ஸ்ரோதுஹு அந்யஹா ஸ்ரோத்துவை விட வேறான, ஸ்ரோதாவை விட வேறானவன் தான் நானு. இவ்வளவுதான் நான் பேசிட்டு இருக்கவனா இருக்கேன். வக்துஹு அந்யஹா அஹம் வக்துவை விட வேறானவன் நானு. கர்த்துஹு அந்யஹா கர்த்தாவை விட வேறானவன். அகம் கர்த்தான்றது அஞ்ஞானத்தினால வந்த குணம். போக்துஹு விபின்னஹா போக்தாவை விட வேறானவன் நானு. ஏவாகம் நான் வந்து இது எதோட இந்த திரஷ்டா ஸ்ரோதா வக்தா கர்த்தா போக்தா இதெல்லாம் இல்ல. நான் இப்ப தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கிரியா சம்பந்தம். இந்த கிரியா சம்பந்தம் இருக்கிறது எதுவுமே எனக்கு கிடையாது. அசங்கன் நானு, அதனால அக்கிரியா நானு. எனக்கு ஒரு விகாரமும் கிடையாது. ஆகையினால தஷ்டுத்துவம் ஸ்ரோத்ருத்துவம் வக்திருத்துவம் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இதெல்லாம் எனக்கு வராது. திருஷ்டுஹு ஸ்ரோதுஹு வக்துஹு கர்த்துஹு போக்துஹு விபின்ன ஏவாகம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறவன் தான் நான் அப்படின்னு புரிஞ்சுட்டோம். இந்த ஸ்ரோதா வக்தா திரஷ்டா இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னாக்க இந்த ஆத்ம சைத்தன்யமானது மனசுல பிரதிபலிச்சதே. ஆனால் அப்போதான் இந்த அகங்காரமும் சாட்சியம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அஞ்ஞானத்தினால மிக்ஸ் ஆகும் போது எனக்கு நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்ற ஒரு எண்ணங்கள், நான் வக்தா நான் கர்த்தா நான் போக்தான்னு தான் வந்துட்டு. இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த மனசுங்கிற கண்ணாடி இப்ப போயிடுச்சு, அவனுக்கு நாசம் ஆயிடுச்சு அவனுக்கு சமாதியில. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க அவன் கேவல ஸ்வரூபமும் பிரம்மமாவே இருக்கான். அதனால எங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்? எங்கேயுமே ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? திரஷ்டுத்துவம் போச்சு, ஸ்ரோத்ருத்துவம் போச்சு, வக்திருத்துவம் போச்சு, கர்த்திருத்துவம் போச்சு, போக்திருத்துவம் போயிடுச்சு. அவன் ஸ்வட்சமாக இருந்துட்டு இருக்கான். இந்த மிக்சர் இருந்ததே ஆனால் விவகாரம் வந்துடும். இந்த மிக்சர் இல்லைன்னாக்க சரியா போச்சு. இருக்கிறது ஒரு பிரம்மன் தான். அந்த பிரம்மமாகத்தான் நான் இருக்கிறேன். அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு? நீங்க அந்த பிரம்மத்தோட சேர்ந்து ரிஃப்ளெக்டடா இருக்கும்போது திரஷ்டா ஸ்ரோதா வக்தா கர்த்தா போக்தான்னு சொன்னீங்களா இல்லையா? அதை விட இப்ப நான் இப்ப சொல்ல பாருங்க, அந்த பிரம்மமானது நித்திய நிரந்தர நிஷ்கிரிய நிச்சீம அசங்க பூர்ண போதாத்மா. ஒன்னு எக்ஸ்ட்ராவா போட்டு சொல்லுவாங்க அப்படின்னு ஆச்சாரியார் இந்த நாளுக்கு முதல்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டாரு. நித்யா அவன் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டான், இல்லாத இடமே கிடையாது. நான் எங்க இல்லாத இடம் இருந்ததுன்னா நான் நித்யா ஆகும். அப்புறம் அந்த உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் அனித்தியம், நான் நித்தியன். நிரந்தரம் நிரந்தரான எங்கும் நிறைந்து இருக்க. நிரந்தரன அந்தரம்னா கட்டு, கட்டாக நிரந்தரான எப்போது தீவிர நான் 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 இருந்துட்டே இருக்க. நிரந்தரா நிஷ்கிரியா எனக்கு செய்ய வேண்டியது ஒரு காரியமும் கிடையாது. நிஷ்கிரியா செயலற்றதாக நான் இருக்கிறேன். நிச்சயமா எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கா? சீமானா எல்லை, எல்லையே கிடையாது. எனக்குன்னு ஒரு எல்லை இருந்ததுன்னா ஐ எம் லிமிட்டட் டு திஸ், ஐ எம் லிமிட்டட் டு மை ஹவுஸ், ஐ எம் லிமிட்டட் டு திஸ் பிளேஸ் சொல்லலாம். எனக்கு உலகம் முழுக்க நான் பரவி இருக்கேன். அதனால எனக்குன்னு எதை லிமிட் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலியோ ஒரு கூட்டம் ஒரு ஊரோ கிடையாது. அவர் நிச்சயமான உபநிஷத்து சொல்லுது. நிச்சயமா
அசங்கஹா, அவருக்கு ரெண்டாவது விஷயமே கிடையாது. ரெண்டாவது விஷயம் இருந்ததுனாதான் அதோட காட்சன் அவன். அப்போ என்ன வரும்? ஜாயத்தே வர்த்ததே ஜரா, இந்த ஜனனம் மரணம் துக்கம் இதெல்லாம் வரும். அது எதோடய சம்பந்தப்படாதவனா இருக்கேன் நான். அசங்கஹா பூர்ண போதாத்மா, ஆனா பூர்ணமா இருக்கேன், செக்யூர்டா இருக்கேன். ஐ எம் ஃபுல் கம்ப்ளீட், எனக்கு தேவைன்றதே இல்லை, ஐ எம் ஃபுல் ஆல்ரெடி. அப்படிப்பட்ட பூர்ணமாக போத ஆத்மா, அப்படிப்பட்ட சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கான், சாட்சியாகவே இருக்கான். அந்த ரிஃப்ளெக்டட் சைதன்யமாக இல்லை, அவன் அந்த மிக்சர்ல இல்ல. அகங்காரம் மிக்சர் வந்ததுன்னா வந்துடும். அந்த அகங்காரம் இல்லாதனால இவன் கேவலம் சாட்சி, சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு வேற சொல்றது. நிர்குணமாகவும் சாட்சியாகவும் சைதன்ய ஸ்வரூபமாகவும் போதாத்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். திரஷ்டுஹு ஸ்ரோதுஹு வக்துஹு கர்த்துஹு போக்துஹு விபின்ன ஏவ அஹம் நித்ய நிரந்தர நிஷ்கிரிய நிச்சீம அசங்க பூர்ண போதாத்மாஹம். நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல நாகம் இதம் நாகம் அதஹா அபி உபயஹா அவபாசகம் பரம் சுத்தம் வாஷ்யாப்யந்தர சூன்யம் பூர்ணம் பிரம்ம அத்விதீயம் ஏவ அகம் அகம் ந இதம். இது எங்கேயுமே சொல்ல திஸ்டே கிடையாது எனக்கு. என்ன இந்த திஸ் கேட்டகரியில நான் வரவே மாட்டேன். நான் அகம் கேட்டகரியில தான் இருக்கேன். சரி, அகம்னா திஸ் கேட்டகரியில, ஒருவேளை தட்டு கேட்டகரியில வருவீங்களா? அதுவும் கிடையாது. என்ன அதஹா பூர்ணமா பூர்ணமிதம் பூர்ணமதஹா பூர்ணா பூர்ணமுச்சதே. அந்த இதம் கேட்டகரியும் இல்ல, அதஹா கேட்டகரியே இல்ல. நாகம் இதம் நாகம் அதஹா அப்படி உபயஹா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்தான, அதுவும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இல்ல. இன்ஃபேக்ட் அந்த ரெண்டுத்துக்கும் அவபாசகம் பரம் பிரம்மம், அந்த பிரகாசத்தை அளிப்பவனாக நான் இருக்கேன். அந்த இது அதுன்றதுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறவன் நான். அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். அவபாசகம் அப்படின்னாக்க சர்வபூதங்களுக்கும் இல்லுமினேட்டராக நான் இருக்கின்றேன். சர்வ அவபாசகம் பரம் சுத்தம், நான் நிர்மலமாக சுத்தமாக நிரஞ்சனமாகவும் நிரவத்தியமாகவும் இருக்கக்கூடிய தேச கால வஸ்து பரிச்சின்னமாக இருக்கக்கூடிய பரம் சுத்தம். அப்படி இருக்க பாஹ்யாபியந்தர சூன்யம், எனக்கு இன்சைடு அவுட் சைடு இதெல்லாம் எனக்கு கிடையாது. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா அப்படின்னா உள்ளு வெளியில என்ன பாஹ்யாபியந்தர சுகி அப்படின்னா சொல்லு. உள்ளு வெளி இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஐ எம் நாட் இன்சைட் நார் ஐ எம் அவுட் சைட், எதுவுமே கிடையாது எனக்கு. இல்லாது அகம் பூர்ணஹா, நான் எப்பொழுதும் பூர்ண ஸ்வரூபமாக இருக்கிறேன், பிரம்மமாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட பிரம்மமாக இருக்கிறேன்? அத்விதீய பிரம்மனேவ அகம், அத்விதீயமான இரண்டற்றதான ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொன்ன அந்த பிரம்மமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன. நாகம் இதம் நாகம் அதஹா, அதஹான்னாக்கா அது நாகம் அதஹா நாகம் இதம் நாபி உபயஹா, அது ரெண்டும் இல்ல. இன்ஃபேக்ட் இது ரெண்டுத்துக்கு அவபாசகம் பரம் சுத்தம், இது ரெண்டுத்துக்கு எலிமினேட்டரா இருக்கேன். நான் தான் பரம் சுத்தம், சுத்தமாகவும் இதனால அஃபெக்ட் ஆகாதவாகவும் இருக்கிறேன். வாக்கிய ஆபியந்தர சூச்சியம், எனக்கு இன்சைட் அவுட் சைடுன்ற லிமிடேஷன் கிடையாது. அகம் பூர்ணஹா, நான் எப்பொழுதும் பரிபூர்ண ஸ்வரூபனாக இருக்கிறேன். பிரம்ம அத்விதீயம் ஏவ, அவன் அத்விதீயமான இரண்டற்றதான அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு. நாகமிதம் நாகமதஹா அபி உபயோகோ அவபாசகம் பரம் சுத்தம் வாக்கியாபியந்தர சூன்யம் பூர்ணம் பிரம்மாத்விதீயம் ஏவ அகம், பிரம்ம அத்விதீயமேவ அகம் அப்படிங்க. சூன்யம்னா இல்லாதது, இல்லாத நிலை. சூன்யமா அது இல்லாதது. சர்வ பரிச்சேத ரஹிதம் அப்படின்னு பரிச்சேதம் பண்ண முடியாது. என்ன இப்படி அப்படின்னு பரிச்சேதம் இல்ல. சூன்யம் அப்படின்னாக்க இல்லைன்னு அர்த்தம். வாக்கிய ஆபியந்தர சூன்யம், புறமும் அகமும் இல்லாதது அப்படின்னு சொல்லணும். இல்லாதது. நிருபமம் அநாதி தத்துவம் அகம் இதம் அதஹா இது கல்பனா தூரம் நித்ய ஆனந்த ஏகரசம் சத்யம் பிரம்மாத்விதீயமேவாஹம். நிருபமம், உபமாவே எனக்கு கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அனாத்மா, அனாத்மாவுக்கு தான் பேதங்கள்லாம் வரும். ஆத்மா இருக்கிறது ஒண்ணு, அதுக்கு எப்படி உபமா இருக்கும்? இருக்கவே இருக்காது. அது மேட்ச்லெஸ், அது கம்பாரிசன் லெஸ். அதனாலதான் அதுக்கு பேரு ஒப்பிலா அப்பன். ஒப்பே கிடையாது. ஒப்பு இல்லாததுனாலதான் ஒப்பிலி அப்பன் தான் ஒப்பிலி அப்பன் ஆயிடுச்சு. ஒப்பிலா அப்பன் அவர் ஒப்பிலா மணி அப்படின்ற தாய்மானவர். ஒப்புன்றதே கிடையாது. பகவானுக்கு ஏது ஒப்பு?
ஆனா நிருப்பம், நான் அந்த நிருப்பமா இருக்கேன். அனாதி தத்துவம், என்னுடைய தத்துவம் பிகினிங்லெஸ். வித்தியதே இது வித்தியதே ஆதிஜி இது அனாதிஜி. எனக்கு பிகினிங்லெஸ் தான் இருக்கேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆரம்பமே எதுவும் தெரியாது. நான் எப்போ இருக்கேன் எங்கும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அப்படின்னா நான் எங்கும் வியாபித்து இருக்கேன். அதனால அனாதி தத்துவம். அப்புறம் சம்ஸ்கிருதத்துல 3 இருக்கு. ஐ, யூ, இட். அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட் பர்சன்னாக்க யாரு? ஐ. செகண்ட் பர்சன் யூ. தேர்ட் பர்சன் அது இட். அந்த இட்லயே 2 இருக்கு. திஸ், தட். இவ்வளவுதானே பிரிவு. இவ்வளவுதான் உங்களுக்கு லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. ஒண்ணு நானு, இன்னொன்னு நீ, இன்னொன்னு அதர்ஸ். அதர்ஸ்ல 2 கேட்டகரி. திஸ், தட். இந்த 4 எனக்கு நாட் அப்ளிகபிள். இதெல்லாம் அப்ளிகபிள் ஃபார் அனாத்மா உலகத்துல. அதே நீங்கள், யூ செகண்ட் பர்சன், அகம் ஃபர்ஸ்ட் பர்சன், நானு, இதம் தேர்ட் பர்சன். இதுல திஸ், தட், இதம் அதா, இது அது. இந்த ஐ, யூ, திஸ், தட் இது 4 இல்ல. இது கல்பனா தூரம். இதெல்லாம் உங்களுடைய கல்பனை. நான், நீ, நான், அது, இது என்ற கல்பனை எல்லாம் கலந்தவன். இதெல்லாம் கல்பனை இல்ல. இந்த உடம்ப நானும் நினைச்சுட்டேன். அது ஒரு கல்பனை. இவரை பார்த்து இவரை நினைச்சிட்டு நீங்க அவரை பார்த்து சொல்றேன், அது ஒரு கல்பனை. இதெல்லாம் உலகத்துல இருக்காம வஸ்துதாக எங்க இருக்கு? உலகமே இல்ல. இல்லாத ஒரு உலகத்துல எப்படி எல்லாம் கல்பனை பண்ணி வச்சிருந்தவன் நானு, இது, அது அப்படின்ற கல்பனை எல்லாம் கடந்ததான ஒரு நிலையில இருக்கக்கூடிய, அது ஆத்மா ஆனந்தத்துல இருக்கக்கூடிய நிலை. கோமகம் இதமத ஆதி கல்பனா தூரம். இந்த கல்பனத்துல இருந்து ரொம்ப தூரமா இதெல்லாம் தாண்டிட்டேன் நான். கடந்தது நித்திய ஆனந்த ஏகரசம். ஏன் அப்படின்னாக்க அந்த அனாத்மாவானது எல்லாமே எப்படி இருக்குன்னா 5 கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். திருஷ்யம் எல்லாமே பார்க்கக்கூடியதெல்லாம் அனாத்மா. அப்புறம் பௌதிகத்துவம் எல்லாம் அனாத்மா. மாறுதலோட கூடியிருக்கிறதெல்லாம் அனாத்மா. குணத்துடன் கூடினதெல்லாம் அனாத்மா. ஆகமா பாயிக்கும் வந்து போறதெல்லாம் ஆத்மா. இந்த 5 எனக்கு கிடையாது. ஏன்? ஆத்மாவுக்கு அவருக்கு திருஷ்யத்துவமே கிடையாது. ரசுஹு அந்யஹா. அதனால சவிகாரம் விகாரமே வராது. முதல்லயே சொல்லிட்டாரு அதிகாரஹா அகம் அப்படின்ட்டாரு. இந்த அனாத்மாக்கு தான் இதெல்லாம் வரும். சகுணஹா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். எனக்கு ஒரு குணமும் நிர்குணஹா அகம். அதனால நிர்குணம் வராது. ஆகமா பாயிக்கும் எனக்கு கிடையாது. நான் எப்போதும் இருந்துட்டே இருக்கேன். வந்து போறதுன்றதெல்லாம் என்னை விட வேறானதெல்லாம் வரும் போகும். நான் எப்போதும் வந்து போறதுன்றது கிடையாது. நான் நானாகவே இருக்கேன். பௌதிகத்துவம் மெட்டீரியலா இருக்கக்கூடிய இந்த பாடிக்கு தான் வந்து போறதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கும் பௌதிகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அகம் அபௌதிகா. பௌதிகம்னுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே தோன்றுதல். அப்படின்னா ரஜு சர்ப்பம் மாதிரி, சுத்தி ரூபியம் மாதிரி தான் இந்த உலகம். அதனால நான் யாரு? அப்போ ஆத்மாவானது எப்படி இருக்கு? நித்திய ஆனந்த ஏகரசம். நித்தியமாகவும் ஆனந்தமாகவும் ஒரே ரசமாகவும் இருக்கக்கூடியது எதுவோ அது அது சத்தியம். காலத்தினால அழியா. திரிகால அபாத்தியம் சத்தியம். 3 காலத்துல எதிர்காலம் உயர்காலம் இதெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த காலத்துக்கு கட்டுப்படும். இந்த அனந்தாதி விவகாரங்கள்லாம் அனந்தம் அபாக்கியம் இதெல்லாம் காலத்தினுடைய விஷயங்கள். நான் காலத்தினால கட்டுப்படாதவன். அதனால சத்தியம் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். சத்தியம் பிரம்ம. சத்தியம் பிரம்ம அத்விதீயம். நான் அத்விதீயமான பிரம்மமே. அத்விதீயமான பிரம்மமே நான். உண்மையான ஆனந்த ரச வடிவான அத்விதீயமான பிரம்மன் தான் நானு. எனக்கு ஒரு உபமாவும் கிடையாது. எனக்கு ஆதி கிடையாது. நான், நீ, அது, இது என்ற கல்பனையும் எனக்கு கிடையாது. நான் எப்பொழுதும் நித்திய ஆனந்த ஏகரச சத்திய பிரம்ம அத்விதீயா அப்படின்னு சொன்னார். எல்லாம் அவனுடைய ஆச்சாரியாளுடைய புழு அப்படியே வந்துட்டு எல்லாம் ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள். எல்லாம் யோசிச்சு ஒரு ஸ்லோகமும் அப்படி நினைக்க வேண்டியது. நிதித்தியாசனம்னா அப்படி ஒரு நிதித்தியாசனம் பண்ணலாம் இத அப்படி. அது மாத்திரம் இல்ல. நாராயணோகம் நரகாந்தகோகம் புராந்தகோகம் புருஷோகம் ஈஷா அகண்ட போதோகம் அதேச சாட்சி நிரீஸ்வரோகம் நிரகம் ச நிர்மமஹா. நாராயணோகம். நான் தான் அந்த நாராயணன். எல்லாரும் என்ன சொல்றீங்க? நாராயணன்னா என்ன? நராணாம் அயனம் நாராயணம். எல்லா நரர்களும் அடைய வேண்டிய ஸ்தானம் எதுவோ அதுக்கு பேர் தான் நாராயணம். அந்த ஸ்தானத்துலதான் நான் இருக்கேன். அப்ப நான் யாரு? நாராயணோகம். எல்லாரும் அடைய வேண்டிய ஸ்தானத்தை நான் அடைஞ்சிட்டேன். தேவர்கள்லாம் எந்த ஸ்தானத்தை அடைந்தார்களோ அந்த ஸ்தானத்தை நான் அடைஞ்சிட்டேன். நாராயணோகம். நரகாந்த கோகம். நான் நாராயணன்னாக்க கீதையை சொன்ன கிருஷ்ண பரமாத்மா
நரகாசுரனை அழித்தாரு. நரகாந்தகா அப்படின்னா காம குரோத லோப மோகாதி நரகர்களை எல்லாம் அழித்த பிறகுதான் நான் இங்க வந்து, அதனால அகம் கிருஷ்ணஸ்வரூபா, அகம் நான் தான் கிருஷ்ணன், நாராயணன் நான் தான் கிருஷ்ணன். புராந்தகா கிருஷ்ணன் சொன்னீங்க, மகாவிஷ்ணுன்னு எங்களை விட்டீங்களே சார் அப்படின்னாக்க, திரிபுராந்தகன் யாரு? சிவன் தான். திரிபுராந்தகம் அப்படின்னாக்க திரிபுராந்தகன் ஒரு அசுரன். வித்யன் மாலி, திரிபுராந்தகன், அப்புறம் கமலாட்சன் அப்படின்னு 3 பிள்ளைகள் அந்த திரிபுராந்தகனுக்கு. இவன் 3 பேரும் ரொம்ப காலமா ஒரு தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட எங்களுக்கு வந்து சிரஞ்சீவிக்கும் கேட்டாங்க. அவர் பிரம்மா சொல்லிட்டாரு, என்னால முடியவே முடியாது உங்களுக்கு, அது கொடுக்கறதுக்கு நீங்க வேற உங்களுடைய தபத்தை நெஞ்சு நீங்க எது வேணாலும் கேளுங்க, அது கொடுக்குறாங்க. அவங்க இன்டெலிஜென்ட்டா அவர் கேட்டாங்க, எனக்கு வந்து ஒரு கோல்டு போர்ட்டு, ஒரு மயனை விட்டு ஒரு கோல்டு போர்ட்டு, ஒரு ஸ்டீல் போர்ட்டு, ஒரு சில்வர் போர்ட்டு, இது 3த்தையும் பண்ணணும். அந்த 3த்தையும் சேர்ந்து நாங்க எங்க வேணாலும் பறப்போம். எங்களை வந்து எந்த ஆயுதமும் இந்த போர்ட்டு இருக்கிறது வரைக்கும் எங்களை அடைக்க முடியாது. அப்படி எங்களுக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டோன்னா அவளுடைய இது ரொம்ப பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் போய் எல்லாரும் போய் தேவர்கள்லாம் போய் இவங்க வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுடைய போர்ட்போலியோ எல்லாம் அவ எடுத்துட்டா, அவ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தேவர்கள்லாம் போனோன்னா விஷ்ணு சொல்லிவிட்டாரு, அவ ஒரு தப்பும் பண்ணாத வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. 2வது பிரம்மா கிட்ட அவர் வரம் வாங்கிட்டாரு அப்படின்னா, ஒரே வழிதான் இருக்கா, தவறான காரியத்துல போனா மட்டும்தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்றதுன்னு யோசிச்சு தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நரம் ஒண்ணு சிருஷ்டி பண்ணாங்க. அந்த நரனானவன் என்ன வாயில வந்து துணியை கட்டிட்டான். துணியை கட்டிட்டு இது வந்து யார சொல்றான்றது உங்களுக்கு தெரியாது, சொல்லல, ஆனா ஜெயினை தான் சொல்றான். ஜெயின பண்ணி அவெல்லாம் வேதத்துல நம்பிக்கை இல்லாதவாளா சிருஷ்டி பண்ணி அவளுக்குள்ள பேசினா வேதிக வேதத்தை நம்பாதவாளா 2 பேரை சிருஷ்டி ஆன உடனே என்ன பண்ணா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிலாசபி இல்ல, அது கொஞ்சம் அழகா பரவிடுச்சு. வேதத்தை நம்பாதீங்க, வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு பரவ ஆரம்பிச்சிச்சு. பரவ ஆரம்பிச்ச உடனே இவாளை பார்த்த உடனே நன்னா இருந்த இந்த வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சனுக்கெல்லாம் அவ மேல ஒரு ஆசை வந்து அவ பின்னாடி போக ஆரம்பிச்சா, அமனர்கள் பின்னாடி. ஏன்னா ரொம்ப அவளுக்கு ரொம்ப காட்சியா இருக்கு. அதனால என்னன்னா வேத நிந்த பண்ண ஆரம்பிச்சுட்டா. உடனே இதுதான் சமயம்னு சொல்லிட்டு விஷ்ணு கூப்பிட்டார் தேவர்கள்லாம், பாரு உங்களுக்கான டைம் வந்துட்டு, எப்போ வேத நிர்ணயம் பண்ணிட்டானோ அப்ப அவன் அழிய வேண்டிய காலம் வந்துட்டு, நான் அதுக்காக தான் நான் இங்க பரித்திரானாய சாதுனா விநாசாயிக்க துஷ்கிருதான், அதனால வந்துட்டேன். ஆனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வரமானது எப்படி இருக்குன்னாக்க, இந்த கோல்டு போர்ட்டு, ஸ்டீல் போர்ட்டு, இந்த சில்வர் போர்ட் இருக்க, இத வந்து ஒரே சமயத்துலதான் அது மூடும். அந்த ஒரு சமயத்துல மூடும் பொழுதுதான் அவனை அட்டாக் பண்ண முடியும். அது எல்லாம் அது பிரிச்சு இருக்கும்போது அவனை அட்டாக் பண்ண முடியாது, மூடி இருக்கும் போதும் பண்ண முடியாது. அது ஒரு சமயத்துல பிரிச்சு மூடும் போது ஒரு கேப் கிடைக்கும். அதுல பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு யாரும் இல்லை. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணா, சிவனை போய் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டோடனே சிவன் போய் பார்த்தாராம். பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா இவன் அட்டகாசம் தான் தலை. எப்போ வேத நிந்த பண்ண ஆரம்பிச்சானா அவனுக்கு யாகங்கள்லாம் அழிக்க ஆரம்பிச்சுட்டான், யாரும் பிராமணாவுடைய பண்ணக்கூடிய யாகங்கள்லாம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, இந்த பூமியே ரதமாக்கினார். இந்த பூமியே ரதமாக்கி அந்த விஷ்ணுவையே நானாக்கி அவர் என்ன பண்ணாரு, பிரம்மாவையே அந்த கயராக்கினார். விஷ்ணுவை வந்து வில்லாக்கி அவரே கயராக்கி உடனே அதை எடுத்துட்டு போருக்கு போனார். போருக்கு போகும்போது கணபதியை தியானம் பண்ணாம போயிட்டாரா அவரு. அதனால அந்த போயிட்டே இருக்கும்போது அது என்ன ஆச்சு, அந்த அச்சு முடிஞ்சு போயிட்டான். ஒன்னொன்னு என்னடா இது திருப்பாந்தகனை அழிக்கிறதுக்காக போகும்போது வந்திருக்குன்னா அச்சிரு பாக்கம்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து அவர் என்ன பண்ணாரா, அந்த அச்சு போயிடுதாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு ஒரு தங்கம் உடைச்ச உடனே கணபதியும் உள்ள வந்து ஏறிட்டாராம். அதை நானும் உங்களோட வரேன் அப்படின்னு வந்த உடனே அவர் என்ன பண்ணார், திரிபுராந்தக சம்ஹாரத்துக்கு அம்பாள் என்ன பண்ணாலும் ஒரு, ஏன்னா பிள்ளை இல்லாத வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னு ஒரு வரம் வேற வாங்கியிருக்கான் அவன். இப்ப என்ன பண்ணாலும் பார்வதிக்கும் சிவனுக்கும் முருகப்பெருமான் அவதாரம் அப்ப அங்கதான் நடந்துதான். அப்ப அவனும் இந்த திரிபுராந்தகன்ல அவனும் ஒரு பாட்டு, முருகருக்கும் அந்த பாட்டு இருக்கு. இப்படி இந்த கதை வந்து நிறைய புராணங்கள்ல நிறைய விஷயமா வந்திருக்கு. நீங்க அதுல ஒரு புராணமும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இதுல கரெக்ட்ல ஒன்னும் சேஞ்சே இல்லை. இந்த 3 போர்ட்ல இருக்கிறது அதுல எல்லாம் ஒன்னும் சேஞ்சே இல்லை. யாரு முருகன் அடிச்சாருன்னு சில பேர் சொன்னாரு, சிவனே தான் அந்த வில்ல கோட் பண்ணார். அப்படிப்பட்ட அவர் வந்து அந்த வில்ல எடுத்து அங்க போட்ட உடனே அந்த திரிபுராந்தகன்
அந்த திரிபுராசுரனை அந்தகம் பண்ணதுனால இவருக்கு திரிபுரா அந்த கண்ணே பேர் வந்துடுது. இப்படி பண்ண அந்த சிவனானவர் நான் தான், திரிபுர சம்ஹாரத்தை செய்தவர். அதனால அந்த சிவன் பரம மங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்றத புராந்த கோகம் புருஷோகம். புருஷோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாஸ்திர செய்து புருஷா சஹஸ்ராட்சன் இது எல்லாத்துக்கும் தாண்டினதாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் அப்படின்னாக்க என்னன்னா கதோபனிஷத்துல சொல்லும் போது இந்திரியத்திய பராக்கியத்தா அர்த்தேபியஸ்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகாந்தரா மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷ பரஹா புருஷாத் ந பரம் கிஞ்சிது, அதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருஷனா நான் தான் இருக்கேன் அப்படின்னு. புருஷா அகம் நான் தான் ஈஷா அப்படின்னா என்ன யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்ல, நான் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாக்க என்ன சொன்னா இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். நான் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஈஸ்வரன் அப்படிங்கிற அர்த்தத்துல நானே ஈஸ்வரனா இருக்கேன்னாக்க நான் இண்டிபெண்டன்ட் பிரின்சிபலா இருக்கேன். சிவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை. இவாள்லாம் கூட சிவன் கிட்ட தான் போய் கேட்டாங்க அப்படின்னா அவர் சுதந்திரர். இவா எல்லாம் டிபெண்டன்ட் ஆன் காடு அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்ட் பிரின்சிபலை சொல்லக்கூடிய பதம் ஈஷா. ஈஷா அகண்ட போதகா, லிமிட்லெஸ்ஸான ஒரு நாளைக்கு நான் அகண்ட போதகா அகம் அசேஷ சாட்சி. அசேஷ இந்த உலகம் முழுக்க அனைத்திற்கும் சாட்சியா நான் இருக்கேன். அகம் நிரீஸ்வரகா, என்னை ஆள்வதற்கு ஒருத்தர் இல்லை. அகம் ஈஷா அப்படின்னா எனக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இல்லை. அகம் நிரீஸ்வரகா நிரகங்க, எனக்கு நான் என்ற ஒரு பேரும் கிடையாது. அகம் அகம்னு சொன்னதுனால நான் அகம்னு நினைச்சுட்டு போறீங்க. அந்த அகமும் நிரகம் நான். அந்த அகமும் எனக்கு கிடையாது. எனக்கு எப்ப அகம் கிடையாது மமமும் கிடையாது. அகம் நிர்மமஹா, நான் அகர்த்தாவும் இல்ல போக்தாவும் இல்ல, எனக்கு வேண்டியவர்களும் இல்ல. நிரகஞ்ச நிர்மமச்ச அப்படின்னா நாராயணோகம் நரகாந்தகோகம் புராந்தகோகம் புருஷோகமீஷா அகண்ட போதோகம் அந்தேச சாட்சி நிரீஸ்வரோகம் நிரகம் ச நிர்மமஹா அப்படின்றார். எப்படி ஒரு ஞானத்தினுடைய நிலையில இருக்கான்னு பாக்கணும் நீங்க. என்ன அப்படி இருக்காரு. இந்த விஷயத்த சூத்திர பாஷ்யத்துல 4வது அத்தியாயத்துல 4வது பாதத்துல அதையே வச்ச அனன்யாபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனன்யாபதினா ந வித்யதே அந்யஹா அதிபதி, இது அந்யாபதி. இவரை விட வேறான ஒரு பதி இல்லை. அதனாலதான் நிரீஸ்வரஹா அப்படின்ற அர்த்தத்துக்கு என்ன, இவனை அந்த பிரம்மத்தை விட வேறானது எனக்கு என்ன இருக்கும், நான் தான் அல்டிமேட் புருஷாத் ந பரம் கிஞ்சித் அப்படின்றத சொல்றதுக்காக அவரை ஒரு நியந்தா யாருமே கிடையாது அப்படின்ற ந வித்யதே அஸ்ய அதிபதி இது அதையே வச்சு அனன்யாபதி அப்படின்ற சூத்திரத்துல சொன்ன மாதிரி இவனுக்கு மேலானது யாரும் இல்லாத ஒரு நிலையில அந்த சிஷ்யன் இருக்கேன் அப்படின்றத அந்த குருவுக்கு சொன்னார். சர்வேஷு பூதேஷு அகமேவ சம்ஸ்திதா ஞானாத்மனா அந்தர்பகிராஸ்ரயஸ்தன் போக்தாய போக்யம் ஸ்வயமேவ சர்வம் யத்யத் ப்ருதக் திருஷ்டமிதந்தயா புரா. சர்வேஷு பூதேஷு அகமேவ, எல்லா பிராணிகளுக்கும் அந்த சைத்தன்யத்தை கொடுக்கறது நான் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அப்படின்னா இந்த உலகம் இருக்கிறதுனா என்ன அர்த்தம், நான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இருக்கு. நான் இல்லை என்னன்னா இந்த உலகமே இல்லை. அகமேவ சர்வ பூதேஷு, நான் தான் எல்லா பூதங்களிலேயே இருக்கேன். ஞானாத்மனா, ஞான வடிவிலேயே அந்தர்பகி ஆசிரயாசன், உள்ளும் வெளியும் எங்கும் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அனந்தமவ்யம் கவிகும் சமுத்திரேந்தம் விஸ்வசம்புவம் அப்படின்னு எல்லாமே நான் தான் இருக்கிறேன். அந்தர்பகிர் ஆசிரயாசன் இருந்து கொண்டு போக்தாஜ போக்கியம், நானே போக்தா நானே போக்கியம். அது மாதிரி இருக்க உலகத்துல இருக்க. அன்னம் அப்படிதானே. நம்ம என்ன பண்ணா அன்னத்திலிருந்து வந்தோம். அன்னத்தினுடைய ரத்தத்தினால அப்பா அம்மா சாப்பிட்டதுனால நம்ம வந்தோம். நம்ம எப்படி வளர்றோம், அன்னத்தமாக வளர்றோம். நம்ம செத்து போன உடனே என்ன, நம்மளே அன்னமா அந்த நெருப்புக்கு போயிடுறோம். அதனால போக்தாவாகவும் போக்கியமாகவும் இருக்கிறது இது அன்னம் தான். என்னை வளர்க்கும் போது அன்னம் போக்கியமா இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, அதே போக்தா நானே அன்னம் ஆயிட்டேன். எப்படி இருக்கு, அதனாலதான் அன்னம்னே பேர். அது அத்தி, யாராவது ஒரு நாள் சாப்பிடப்படுவதுன்றதுனாலதான் அன்னமாகவும் அத்தியாகும். அகமன்னம் அகமன்னம் அகமன்னாகம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாது, நானே போக்கியம் நானே போக்தா அப்படின்னு சொல்றது. போக்தாஜ போக்கியம் ஸ்வயமேவ சர்வம், எல்லாமே நானே தான். எத்யத் ப்ருதக் திருஷ்டம், இதெல்லாம் என்னை விட வேறானது எதெல்லாம் காணப்பட்டதோ அதெல்லாம் அந்த இதந்தையா புறா, இது இது இதுன்னு முன்னாடி எதெல்லாம் காணப்பட்டதோ அதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. நான் ஒருத்தன் தான் இருக்கேன்.
அது எல்லாமே ஸ்வயமேவ அப்படின்னு சொன்னார். சர்வேஷு பூதேஷு அகமேவ சம்ஸ்திதா ஞானாத்மனா அந்தர்பகிராஸ்ரயஸ்தன். சர்வேஷு எல்லா பூதேஷு பிராணிகளிடம் அகமேவ சம்ஸ்திதா நான் தான் எல்லாத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஸ்திதமா இருந்துருக்கேன். எல்லா உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் நான் இல்லாத பொருளே கிடையாது. எல்லாத்திலையும் சர்வத்திர ஆத்ம திருஷ்டி. அதுதான் சர்வேஷு பூதேஷு அகமேவ. எப்படி இருக்கேன்? ஞானாத்மா. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்க. அது நீங்க எப்படி பார்க்கணும்? சூக்ஷ்மையா சூக்ம திருஷ்டி. அதை பார்க்கணும் நீங்க. அக்ரையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ம திருஷ்டியில பார்த்தாதான் அது புரியும். அந்த ஞான வடிவாக இருக்கேன். அந்தர் பகி ஆசிரியா உள்ளும் புறமும் வியாபித்து நான் இருக்கேன். நானே போக்தாச்ச போஜ்யஞ்ச நானே அனுபவிப்பவனாகவும் அனுபவிப்பவோடும் பொருளாகவும் சம்ஸ்திதா இருந்து கொண்டிருக்கிறேன். எது புற இதுக்கு முன்னாடி எதெல்லாம் இது இது என்று காணப்பட்டதோ அதெல்லாம் என்னை தவிர வேறு இல்லை. எது திருஷ்டம் சர்வம் என்னால் பார்க்கப்பட்ட எல்லாம் ஸ்வயமேவ நானேவாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சர்வேஷு பூதேஷு அகமேவ சம்ஸ்திதா ஞானாத்மனா அந்தர்பகிராஸ்ரயஸ்தன் போக்தாய போக்யம் ஸ்வயமேவ சர்வம் யத்யத் ப்ருதக் திருஷ்டம் இதந்தயா புரா. எதெல்லாம் என்னை விட வேறாக இதந்தயா முன்னாடி பார்த்தேனோ அதெல்லாம் இப்ப போயிட்டு எனக்கு ஞானம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னாவ. மையகண்ட சுகாம்போதௌ பகுதா விஸ்வபீஷயः உத்பத்யந்தே விலீயந்தே மாயாமாருதவிப்ரமாதே. அகண்ட சுக அம்போதௌ பரிபூர்ணமான இன்ப கடலா இருக்கு. அந்த கடல்ல எப்படி இருக்குன்னா வேவ்ஸ் இருக்கு, புத்புதங்கள்லாம் இருக்கு, குமிழ்லாம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே எடுத்து பார்த்தாலே எல்லாமே அந்த வாட்டர் தான். அது இப்படி இருக்கே தவிர அகண்ட சுகாம் போது அந்த பரிபூர்ண இன்ப கடல்ல நான் ரொம்ப பலவா தாங்கிறேன். நான் விஸ்வ வீச்சையா உலகமாகவும் அலைகளாகவும் புத்புதமாகவும் தோன்றின்னு இருக்கேன். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நாம எல்லாம் அந்த மாயினால மனிதர்களா தோன்றின்னு இருக்கோம். மாயா மாறுத விக்ரமாத். அந்த மாயின்ற காத்தினுடைய வேகத்தினுடைய சுழற்சியினாலதான் நம்மளா தெரியுறோம். வந்து நம்ம எப்படி பண்றோம்? அந்த புத்புதங்கள்லாம் எப்படி உண்டாருது போறது, அலைகள் வருது போறது உண்டாகுது. அதே மாதிரிதான் நம்மளும் அலைகள் மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கோம். உண்டாகிறோம் போகிறோம் உண்டாகிறோம் போகிறோம்னு சொன்னார். இது அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா போகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். அடுத்த மண்டே சிவராத்திரி.